ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். KKR vs SRH IPL 2024 ஃபைனல்ஸுடைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வின்னிங் மூமெண்ட்டை ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த வீடியோ முடிச்சோடனே அப்படியே பார்க்கணும்னு நினைக்கிறோம். போய் தயவுசெய்து டபக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பெஸ்ட் 5 மூமெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலே முதல் 3 முக்கியமான மூமெண்ட்ஸ் முடிஞ்சு போயிருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஸ்வாஹா அப்படின்னு அங்கேயே முடிஞ்சிருது. ஸ்வாஹா ஆனது மூமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, மேட்சும் தான் அப்படின்ற மாதிரி. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, மேட்ச்சில் மூமெண்ட் நம்பர் 1 அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட். எஸ், அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இருவருமே எவ்வளோ முக்கியமான பேட்ஸ்மேனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட்டை நம்முடைய மிச்சல் ஸ்டார்க் தன்னுடைய ஓப்பனிங் ஸ்பெல்லில் அற்புதமான ஒரு அவுட் ஸ்விங்கை போட்டு அந்த இடத்துல போல்ட் ஆக்கினப்பயே மேட்சை ஆகா வந்துட்டாங்கிறா அப்படின்னு எல்லாரும் கேட்கற பார்த்து பயப்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விக்கெட் தான் மொமெண்ட் நம்பர் 1. இதுலேயே ஒரு பெரிய ஒரு ஃபயரில் செட் ஆயிடுச்சு மொத்த மேட்ச்னு சொல்லலாம். ரெண்டாவது மொமெண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட். என்னதான் ஒரு பேரை எடுத்திருந்தாலும் கூட 2 பேர் அவுட் ஆக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு அடுத்தபடியாக நம்முடைய டிராவிஸ் மண்டே அவர்கள் கிளம்புறாப்புல. ஏன் மண்டே விளாட மாட்டியா ஒழுங்கா, நீ என்ன தான் ஆடுனியோ நீ இப்போ அப்படின்ற மாதிரி என் தலைவன் டிராவிஸ் மண்டே கிளம்பிட்டார். அவரும் பார்த்தீங்க அப்படின்னா கீப்பர் கேட்சை குத்துன்னு ஜாலியாக கிளம்பிட்டார். ஓ மை காட் மண்டே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டிருந்தாங்க. வைபவ் அரோரா அவர்களுக்காக அந்த ஓவரில் ஒரு விக்கெட். சரி, 2 விக்கெட் போயிருச்சு, ஒன்றும் நடக்காதா இதுக்கப்புறமானு பார்த்தா அடுத்தடுத்த விக்கெட்டுகள் கடன்னு போயினே இருக்க மேட்ச் கிட்டத்தட்ட அவங்களுடைய மொமெண்ட்டே லூஸ் ஆயிடுச்சு. இதில் தான் மொமெண்ட் நம்பர் 3 வருது. என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது மேட்ச்சில் திரும்பவும் உள்ள நுழையிறதுக்கு. யாருக்கு? பேட் சீரகத்துடைய பேட்டிங்கின் அடிப்படையில். சரி, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் உள்ள நுழையலான்னு பார்க்குறாங்க. அப்போ ஒரு கேட்ச் வருது. அதை நம்முடைய மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் கீழே போட்டுடுறாப்புல. என்னன்னே இப்படிப்பட்ட கேட்சை போய் கீழே போட்டு ஐயோ அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுன்னே இருக்கும்போது, திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வாய்ப்பை முடிவு பண்ணி யூஸ் பண்ணி நம்முடைய இவர் பேட் சீரகம் எப்படியாவது ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சுடுவாரா ஏதாவதுன்னு பார்த்தா வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் கேட்ச் அழகாக கொடுத்துட்டு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்துட்டாப்புல. அதை தான் பேட் சீரகம் பண்ண ஒரு தவறு. இது மொமெண்ட் நம்பர் 3. அவர் மிஸ் பண்ண அந்த கேட்சுக்கு அப்புறம் அவராவது மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும், அவரும் மிஸ் பண்ணிட்டார். மொமெண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, சுனில் நாராயணுடைய விக்கெட்டு செகண்ட் இன்னிங்ஸில். ஆமாம், ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்து 11 ரன் அடிச்சிருந்த நிலைமையில் அட்டாக்னு போய் இவனுக்கு எங்கேயாவது விக்கெட்டை விட்டு ஒரு 5-6 விக்கெட் இடத்துல மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுமா அப்படின்லாம் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் வேறு எதுவும் விக்கெட் விழலை. பட் இந்த ஒரு விக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விக்கெட். சுனில் நாராயண் தூக்கி அடிக்க போய் மிஸ்டைம் பண்ணி பால் கேட்சாக மாறிச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு செட் ஆச்சு. ஓகே, ஏதாவது நடக்கும் அப்படின்னு. பட் நடக்கவே இல்லை. இதுதான் மொமெண்ட் நம்பர் 4. கடைசி மொமெண்ட் நம்பர் முக்கியமான மொமெண்ட் 5ஆம் நம்பர் மொமெண்ட் என்ன அப்படின்னா, அக்கா அழுதுது. என்னடா சொல்கிற நீ அப்படின்னா, ஆமாங்க அக்கா அழுது கண்ணால் பார்த்தேன். எஸ், அவன் அக்கா அவர்களை இன்னைக்கு SRH அக்கா சரியான அழுக. மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த தோல்வியை தாங்க முடியாமல் ஃபஸ்ட்டு ரொம்ப உடையிற மாதிரியே இருந்தாங்கடி. அழுதுருவாங்களோ நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் டக்குன்னு திரும்பிட்டாங்க. அந்த சைடு கேமராவில் எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி நின்று கண்ணை துறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏய் காவ் அப்படின்னும் போது, நோ ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அக்கா கொஞ்சம் உண்மையாகவே ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது ஒரு கேமராவில் வேறு ஆங்கிள் கிடைக்குதா பாரு இன்னொரு ஆங்கிள் எடுக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே இவங்க திரும்பிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணை தொலைச்சிட்டு அப்படின்னு மூக்கு அப்படியே ஒரு உறிஞ்சிட்டு KKR அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இப்போ அக்காவுடைய ஃபேன்ஸ்லாம் குதிச்சு இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் மேட்ச் நடந்த முக்கியமான 5 மூமெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன். ஓகே பாய்.